அது மாதிரி வர்றது வந்து எப்படின்னு கேட்டால் முன்ஜென்ம தொடர்புன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து சுக்கிரனும் சூரியனும் இல்லை சுக்கிரனும் செவ்வாவும் ஒரு ஜாதகத்தில் பார்க்குறோம். அதே ஜாதகத்தில் அங்கே பார்க்குறோம். பார்க்கும்போது என்னென்னா முன்ஜென்ம உறவில் தான் இந்த பெண் உனக்கு கிடைக்க போகுது நாங்கள் சொல்லுவோம். முன்ஜென்ம உறவுன்னா எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்வாங்க. நாங்கள் தழும்புகளோ இல்லை மச்சங்களையோ சொல்லுவோம். அது எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியை பொறுத்து இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்குது, இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்குன்னு சொல்லுவோம். அதையும் மீறி நீங்கள் உங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தையை விட அப்பாற்பட்ட வார்த்தைகள், பழைய நினைவுகளுக்கு உள்ள வார்த்தைகள்லாம் உள்ளே வந்து விழும். அதுவே தானாக விழும். நான் விட்டுட்டு ஓடி போயிடுவேன், ஆனால் நீ படுத்துகிற பாட்டுக்கு நான் இருக்க மாட்டேன், ஆனால் இந்த பிள்ளைங்களுக்காக தான் இருக்கிறேன். நம்ம குடும்ப கௌரவம் போகக்கூடாதுன்னு இருக்கு. ஏதோ ஒரு ஏதாவது ஒன்றை இழுத்து அந்த ஒரு துயரத்தை சொல்லி வேறொன்றை இணைப்பாங்க. இந்த 3 விதமாக செயல்படும். அந்த செயலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது வந்து இந்த சுக்கிரனும் சூரியன் தான்.